பிசாசு எப்படி வருவான்? தந்திரமா வருவான். பிசாசு நேரடியா வந்து கொம்பு வச்சுக்கிட்டு நான் பிசாசு வந்திருக்கிறேன், உன் வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டாக்க போறேன் பாரு, அப்படி வரமாட்டான். தந்திரமா வருவான். மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்வான். அவன்தான் கிரியை செய்கிறான் என்பதே தெரியாதபடி செயல்படுவான். தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பவுல் சொல்றார். சாத்தானுடைய தந்திரம் எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு சீனாவோ பாகிஸ்தானோ இந்தியா மேலே ஒரு தாக்குதலை நடத்த உயரமான இடத்துல இருந்து ஒரு விமானத்தை அனுப்புதுன்னு வைங்க. எல்லையில் ரேடர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது, ரேடர் கருவி. அந்த விமானம் நம்முடைய நாட்டின் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த கருவியில் தெரிஞ்சிடும், அது சிக்னல் கொடுக்கும். ஓடி போய் பார்த்தா பாகிஸ்தான் பார்டர் வழியாக ஒரு விமானம் இந்தியாவுக்குள்ளே நுழையுது, சீன பார்டர் வழியாக ஒரு விமானம் நுழையுது, இத்தனாயிரம் அடி உயரத்தில் பறக்குது, அதில் ஆள் கூட இல்லை, விமானம் இல்லை, ஆள் இல்லாத விமானம் குண்டுகளோடு வருது. கண்டுபிடியாது எத்தனை மைல் ஸ்பீடில் போகுது. அதை வீழ்த்தணுமானா இங்கிருந்து எத்தனை மைல் ஸ்பீடில் நம்ம அடிக்கணும், அவ்வளவு இந்தியாவிட்ட இருக்கு. இது இருந்தால் தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும். சாத்தா வந்து சொல்லிட்டு வரமாட்டான், நாளைக்கு இந்தியாவை இந்த இடத்துல தாக்குறோம் சொல்லிட்டு வரமாட்டான். நாளைக்கு இந்த எல்லை வழியாக நாங்கள் ஒரு 10 தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே அனுப்ப போகிறோம் சொல்லிட்டு செய்ய மாட்டான். இரவும் பகலும் கண்காணிப்பாங்க, ரேடர் கருவியில் பார்ப்பாங்க, ஆள் நடமாட்டத்தை கவனிப்பாங்க. இந்த பார்டருக்குள்ளே யாரோ நுழைகிறாங்க, இந்த வானவெளியில் யாரோ நுழைகிறாங்க, நம்ம இந்திய வானவெளி ஆபத்து, உடனே அலர்ட் பண்ணுவாங்க, உடனே எதிரியை தாக்குவாங்க, எதிரி நுழையாதபடி பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி எதிரினுடைய நடமாட்டத்தையும் அவனுடைய செயல்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ராடர் கருவியை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரேடரை பார்க்கலன்னா என்ன ஆகும்? இதை பார்க்காம தூங்கிட்டா அவ்வளவுதான், எதிரி உள்ள வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இந்த ரேடர் கருவியை நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சாத்தானுடைய அசைவுகளையும் அவனுடைய திட்டங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு ரேடர் கருவி நமக்குள்ள இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா.